பிருத்வி, இப்ப நீ ஆட்டத்தை பாரு. இவ பிரசன்டேஷன் கொடுக்க போறதில்ல, இவளுக்கு கிடைக்க போகுது கரண்டால பெரிய ஷாக். எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் திரும்பி வருவேன்னு அதே மாதிரி வந்துட்டேன். உன்னோட இந்த பிளான் வேலை செய்யும்னு எனக்கு தோணவே இல்ல. ஏதாவது குழப்பம் நடந்து நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா நீ இப்படி பண்ற? வேற என்ன பண்றது? அவளுக்கு பூஜை பண்ணட்டுமா? உங்களால எதையும் செய்ய முடியல, அதனால என்னையாவது செய்ய விடுங்க. இது வரைக்கும் நீ பார்த்தது ட்ரைலர் தான், அது ரெடி. இதுக்கு மேலதான் நடக்கும். ஷேலன், மைக்ல கரண்ட் இருக்கு. பிரீதா அதை டச் பண்ணதும் அவளுக்கு ஷாக் அடிக்கும். காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கோ. எங்களோட இந்த லக்ஸுரி ப்ராஜெக்ட், அதுவும் அஃபோர்டபிள் பிரைஸ் விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த இது வரைக்கும் சொல்லாம இருந்தேன். அது என்னன்னா, இப்ப வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்ன தெரியுமா? இந்த 35 ஏக்கர்ல கட்டப்படுற வீடுகள், அதோட எலக்ட்ரிசிட்டி ஹைபிரிடா இருக்கும். அதாவது ரெகுலர் சோர்ஸ்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி வரதா செய்யும், அப்புறம் சோலார் பேனல் மூலமாவும் வரும். அது ஒவ்வொரு வீட்டுக்கும் ப்ரொவைட் செய்யப்படும். தோ இந்த மாதிரி. இது இந்த ப்ராஜெக்டோட ரொம்பவே யூனிக் ஃபீச்சர். கர்ணனா, தாஷாவும் ஷெர்லினும் பேசிட்டு இருந்தாங்க. தாஷா ஷெர்லின்ட்ட என்ன சொன்னா தெரியுமா? பிரீத்தா நீ எந்த மைக்ல பேசிட்டு இருக்காங்களோ அதுல கரண்ட் இருக்கா. ஆமா, நான் ஏதோ ஒரு பட்டன் இருக்கா, அதை ஆன் பண்ணா ஷாக் அடிக்குமா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நட்டாஷா ஷெர்லின்ட்ட என்ன சொன்னா தெரியுமா? உன்னால பிரீத்தானியை காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கன்னா. அவங்க அக்கா தங்கச்சிங்க தானே, நட்டாஷாக்கு தெரிஞ்சிருக்குமே. ஷெர்லினுக்கு பிரீத்தானியை பிடிக்காதுன்னு தெரியும்ல, பின்ன எதுக்கு காப்பாத்த சொல்லி சொன்னா? ஆனா ஏதாவது பண்ணுங்க, அன்னி உயிருக்கு ஆபத்து. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன பண்ணிட்டு இருக்க? லவ் மூட் வந்துருச்சு. என்ன? இப்ப நான் என்ன மூட்ல இருக்கேன் தெரியுமா? என்ன? தனியாவா சொல்றேன். கரண் பாரு, இது ரொம்ப முக்கியமான வேலை. ஒரு நிமிஷம், என்ன பண்ணிட்டு இருக்க? காய்ஸ், ஆக்சுவலி என் வைஃப் இவ்வளவு நல்ல ஒரு பிரசன்டேஷன் கொடுத்ததுனால நான் இன்னைக்கு என் வைஃப் கூட டான்ஸ் ஆடலாம்னு நினைக்கிறேன். சமீர், மியூசிக் ஆன் பண்ணு.
உண்மையிலே சார் ப்ராஜெக்ட் பிரமாதமா இருக்கு. எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, அட்டகாசமா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிரீதா மேடம் எவ்வளவு செலவாகும்னு சொன்னாலும் நான் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கேன். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். கண்டிப்பா அதுல எந்த பிளாக் ஸ்பாட்டுமே இல்ல. இட்ஸ் வெல் டிசைன் ப்ராஜெக்ட், பிரில்லியன்ட்லி டிசைன் ப்ராஜெக்ட். ஐ மஸ்ட் சே, நான் கூட என்னுடைய லேண்டை இந்த ப்ராஜெக்டுக்காக கொடுக்க போறேன். பிளாக் ஸ்பாட்டை நான் உங்களுக்கு பார்க்கிறேன். இப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறத 15 நிமிஷத்துல நான் காலி பண்ணேன். என்னுடைய பேரும் பிருத்வி மல்ஹோத்ரா இல்ல. ஆடு ஆடு, எவ்வளவு டான்ஸ் ஆடணுமோ ஆடு. அதுக்கப்புறமா பிரீத்தா திரும்பவும் மை கிட்ட போவா. அப்புறம் இல்ல ஒண்ணும் இல்ல, தேங்க்யூ. கரண், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. எனக்கு கூட தான் பிடிக்கல. ஒருவேளை நடக்க வேண்டியது மட்டும் நடந்து நான் தடுக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்? நீ இப்போ பேச போன மைக்கில் கரண்ட் இருந்தது. நான் உன்னை தடுக்கலைன்னா நீ அந்த மைக்கை டச் பண்ணியிருப்ப. என்ன? உனக்கு ஷாக் அடிச்சிருக்கும். போதுமா? பாத்தியா, உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லையே. நான் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா நீ எதையுமே பார்த்தா தான் நம்புவ, ரைட்? ஆமா, சரிதான். தேங்க்ஸ். கரண் ப்ளீஸ், எனக்கு தேங்க்ஸ் சொல்லி என்னோட மனசை உடைச்சிடாத. நீ என்னுடைய காதல, ஐ மீன் டான்ஸ் தான் என்னுடைய காதல். இல்ல, நான் டான்ஸ்க்காக தேங்க்ஸ் சொல்லல. ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அதனால தான் பிரீதா உயிரை காப்பாத்தினேன். ஆனா ஆக்சுவலா நீ தப்பான ஆளை அப்ரோச் பண்ணிருக்க. இனிமே பிரீதாவை பத்தி உனக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா, நல்லதோ கெட்டதோ, அதை என்கிட்ட வந்து சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பிரீதா உயிரை காப்பாத்துறதா இருந்தாலும் சரி, உயிரை கொடுக்கறதா இருந்தாலும் சரி. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த காதல அவன் காதல வெளிப்படுத்திட்டு போயிட்டான். ஓ காட், இது. ஆனா இந்த ஷர்லனும் பிருத்வியும் எங்க? பிருத்வி, எங்க போற? மகேஷ் லுத்ராவுடைய ரூமுக்கு. ஏன்? செக் பண்ணதா. அந்த பாம்பாட்டி பாம்பை விட்டானா இல்லையான்னு பாக்கதா. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒருவேளை இந்த பாம்பு மகேஷ கொத்திருச்சுன்னா? நல்லா கொத்தட்டும். நமக்கு மட்டும்தான் அது விஷம் இல்லாத பாம்புன்னு தெரியும். மகேஷ் லுத்ராவுக்கு தெரியாத. ஆனா இதனால நம்ம பிளான்ல எந்த மாற்றமும் வராதுல்ல. பிரீத்தா நாசமாயிடுவாள்ல.
100% அவ நாசம் ஆயிடுவா. இப்ப அவ லூத்ரா இண்டஸ்ட்ரீஸோட முதலாளி அம்மா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கால. லூத்ரா இண்டஸ்ட்ரீஸோட ஃபேஸ் யாரு? மகேஷ் லோத்ரா. எக்ஸாக்ட்லி. இந்த மகேஷ் லூத்ரா பாம்பை பார்த்து பயந்தான்னா, பயந்து போய் கத்தி அலறி பார்ட்டில இன்டர்ஃபியர் பண்ணும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க? லூத்ரா இண்டஸ்ட்ரீஸோட ஃபேஸ், லூத்ரா இண்டஸ்ட்ரீஸோட முதலாளி ஒரு பைத்தியம் நினைப்பாங்க. அண்ட் அது கூடவே லூத்ரா இண்டஸ்ட்ரீஸோட மொத்த ஷேருமே கிராஷ் ஆயிடும். அண்ட் அது கூடவே பிரீத்தாவோட எல்லா கனவுமே கிராஷ் ஆயிடும். நீ உடனே ஒரு வேலை பண்ண. நீ இப்பவே லிவிங் ரூமுக்கு போ. யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப நீங்க இங்க இருந்து போயிடுங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் 2 நிமிஷத்துல நான் இந்த பாம்பை நான் இங்க விட்டுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஆ இல்லை, நீ ரொம்ப சந்தோஷமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கியே, அதான் கேட்கலான்னு தோணுச்சு. நல்லா இருக்கல்ல? வெல், இப்போதைக்கு நல்லா இருக்க. ஏன்னா அதான் ஒருத்தர் என்ன ஷாக் அடிக்க விடாம காப்பாத்திட்டாரு. தேங்க்யூ என்ன காப்பாத்தினதுக்கு. அப்படியா? உனக்கு ஏதாவது நடந்தாலோ இல்லை உயிரை காப்பாத்தினாலோ நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? ஆ பிரீதா, என்ன ஆனாலும் சரி, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் தான் வருவேன். என் உயிரோட உயிரை காப்பாத்தி தானே ஆகணும். ஆ ஏன்? என்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அக்னி முன்னாடி. எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தேன், ஆனா இது ரொம்ப முக்கியம் இல்ல. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உன் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் அடுத்த நிமிஷம் நான் அங்க வருவேன். உன்னை எப்படியாவது காப்பாத்துவேன். என்ன நம்ப. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா பிரீதா? நீ என்னை விட்டு இவ்வளோ விலகி போகாத. நெருங்க முடியாம போயிட போதும். உனக்கு ஒரு ஆபத்துன்னா நான் உடனே வந்து நிற்பேன். ஒரு தடவை இல்லை, 1000 தடவை இல்லை, வந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு தடவை நான் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். குட் குட், வெரி குட். இதே மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. சண்டை போட்டா தானே 2 பேரும் பிரிவீங்க. பாத்துக்கிறேன்.
என்ன ஷாலின், எதுக்கு என்ன இப்படி இழுத்துட்டு வர? நான் என்ன இந்த வீட்ல இருக்க சாமானா? நீ பாட்டுக்கு என்ன இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்க. இன்னைக்கு நீ பண்ண பாரு, இதுதான் லாஸ்ட் டைம். இனிமே என் கையை அந்த மாதிரி பிடிக்கிற வேலை வச்சுக்காத, புரியுதா? நான் ஒரு முக்கியமான வேலை பண்ணிட்டு இருந்தேன், அதையும் நீ பண்ண விடல. பிரீத்தாவும் கரணும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதையும் கேட்க விடல. உன்னை இங்க அவங்க பேச்ச கேக்குறதுக்காக கூட்டிட்டு வரல, வேலைய பார்க்க கூட்டிட்டு வந்தேன். அத நீ உனக்கு பணமும் தரும். பிருத்வி என்ன வேலை கொடுத்தானோ அதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க. நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை நான் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா பிளான் ஒரு இன்ச் கூட முன்னேறல. அட ஒரு இன்ச்சை விடு, என்னால கரண்ட் கிட்ட ஆஃப் இன்ச் கூட க்ளோஸா போக முடியல. ஆனா அதுக்கப்புறம் என்னோட கிரேட் மைண்ட் வேலை பார்த்துச்சு. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு நான் கரண் கூட டான்ஸ் பண்ண, அதுவும் ஏன் ஸ்டைல்ல. அண்ட் பை த வே அவன் எனக்கு தேங்க்யூ கூட சொன்னான். அண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸாவும் வந்தான். அவன் பிரீதா கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? நீ என்னை விட்டு ரொம்ப விலைக்கு வச்சிடாத, அப்புறம் நான் கிட்ட வராம போயிட போறேன்னு சொன்னான். உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னான். இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? ஒரு வேலைக்காரன் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுட்டா கண்டிப்பா பிரீதா அவனை விட்டு விலகிடுவா. ஒரு வேலை பிரீதா விலகி போயிட்டானா அவனுக்கு க்ளோஸா யார் இருப்பா? நான் தான். அதுக்கப்புறம் அவனோட டான்ஸ் ஆட வேண்டியதா. நீ எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க? உன்னை பாராட்டிக்கிறத முதல்ல நிறுத்த. நீ அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்ல. நீ ஏதோ ஒரு ட்ரீம் லேண்ட்ல இருக்க பாரு, அங்கெல்லாம் இருக்காத. நீ என்ன நினைச்ச கரண் உன்கிட்ட வருவானா? அப்படிலாம் என்னைக்கும் நடக்காது. கரண் பிரீதா கிட்ட தான் போறான், அவகிட்ட தான் நெருக்கமாகறான். அதுக்கு காரணமும் நீதான். கரண் பிரீதா கூட டான்ஸ் பண்ணானா அதுக்கு காரணமும் நீதான். கரண் உன் கூட கண்டிப்பா டான்ஸ் பண்ணல, நல்ல வேலை நான் அதை பார்க்கல. அண்ட் கரனுக்கும் பிரீதாக்கும் நடுவுல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் அதுக்கு காரணமும் நீதான். உன்னோட அந்த ஃபெயில்டு பிளான் தான். ஓ காட் ஷெல்லன், நீ அங்க இல்லவே இல்ல. அதுவும் நான் கரனோட டான்ஸ் பண்ணப்ப. நீ எப்ப பாரு மத்தவங்களோட குறைய தேடிக்கிட்டே இரு. உனக்காக யார் என்ன செஞ்சாலும் சரி அதை நீ பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. எப்ப பாரு நெகட்டிவா யோசிக்கிறது, நெகட்டிவா பேசுறது. பாசிட்டிவிட்டிங்கிற விஷயம் உன்கிட்ட இல்லவே இல்ல. நீ இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுற நட்டாஷா. அட இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் உன்ன அதிகபட்சமா மரியாதையா தான் நடத்தினேன். தலைமலை தூக்கி வச்சுட்டு ஆடினேன். ஆனா என்னாச்சு? எல்லாம் யூஸ்லெஸ். என்ன மரியாதைக்கு பதிலா எனக்கு அவமரியாதை தானே கிடைச்சது. ஆனா இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் செஞ்ச காரியம் நிஜமாவே மனசார பண்ண அன்சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு. நான் இப்ப ஜெயிச்சிட்டேன். நீ என்ன நினைச்ச? அட்டென்ஷன். சரி, என்ன நடக்குதோ நல்லதுக்கு தான் நடக்குது. நீ தானே சொன்ன ஒருவேளை பிரீதாக்கு ஷாக் அடிச்சதுன்னா வீட்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகலாம், பெரிய ப்ராப்ளம் ஆகலாம். ஆனா பாத்தியா, பிரீதாக்கு ஷாக் அடிக்கல, வீட்லயும் எந்த ப்ராப்ளமும் ஆகல, எந்த கெட்டதும் நடக்கல. அதுக்கு மாறா எனக்கு நல்லது நடந்தது. See you. கங்க்ராச்சுலேஷன் பிரீதா, நீங்க இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அச்சீவ் பண்ணிருக்கீங்க. ஐ அம் வித் யூ. தேங்க் யூ so much. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அத்தை, கரீனாக்கா, இன்னைக்கு நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பல வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு சந்தோஷம் வந்திருக்கு. இந்த டீல் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அத பிரீதா இன்னைக்கு அடைஞ்சிட்டா. பிரீதா அடைஞ்சிட்டாளா? ஐம் சாரிமா, நீங்க ஏன் ஒரு விஷயத்த மறக்கறீங்க? கடந்த 2 வருஷமா நம்ம பிசினஸ் எல்லாத்தையும் யார் பாத்துக்கிட்டு இருந்தாங்க? ரித்வி தானே, ரைட்? எஸ், பிகாஸ் பிரீதா ஸ்டேஜ் மேல போய் என்னமோ ஒரு பிரசன்டேஷனை கொடுத்ததால, மைக்ல 2 வார்த்தை பேசினதுனால இந்த அச்சீவ்மெண்ட் அவளுக்கு சொந்தமானது இல்ல. உழைச்சது எல்லாமே பிருத்வி மட்டும்தான். இவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறது ரொம்ப தப்பு. இல்லம்மா, நீ சொல்றதுனால எதுவும் மாற போறதில்ல. பிரீதா ஒன்னும் சும்மா மைக் முன்னாடி நின்னு பேசல, சூழலையே மாத்திட்டா. ஏற்கனவே செஞ்சு வச்சத பத்தி அவ பேசல. பிரீதாவே கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் செஞ்சா. அதோட பணக்காரங்களோட மனசையும் மாத்திட்டா. அவங்களெல்லாம் பயங்கரமா இவளை பாராட்ட வச்சுட்டா. பிருத்வி வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் செஞ்சான். ஆனா பிரீதா ஒரு சாதாரண மனுஷனுக்காகவும் பண்ணிருக்கா. ஒன்னு சொல்லவா? இந்த பிரீதா மிடில் கிளாஸ் சேர்ந்தவ தானே, அவங்கள பத்தி தானே இவ யோசிப்பா. அவங்களுக்கு என்ன வேணும், எது அவங்களுக்கு நல்லதுன்னு யோசிக்கிறா. இந்த பொண்ணுக்கு அத பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கா. சார்லி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம குடும்பத்தோட பேரை வச்சு பண்றான். ஒருவேளை பிரீதாவா இதை இவ பண்ணிருந்தா யாரும் இவ சொன்னதை கேட்டிருக்க மாட்டாங்க. என்ன புரியுதா?
பிரீதா, எல்லாரும் உன் மேல பாராட்டு மழை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, நல்லா அனுபவிச்சுக்கோ. ஏன்னா இப்ப உனக்கு கிடைக்கிற இந்த டெம்பரவரி மரியாதை காணாம போக போகுது. கிடைச்ச ஃபினான்ஸும் இப்ப போக போகுது. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே லூத்ரா இண்டஸ்ட்ரீஸோடைய உண்மையான முதலாளி, அதாவது மகேஷ் லூத்ரா ஒரு பைத்தியம்னு தெரிஞ்சா எல்லாமே முடிஞ்சு போயிடும். நீயும் நாசமாயிடுவ.